அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. திருமங்கச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து பழுதடைஞ்ச வீட்டில் இருந்தாங்க. ஸோ பேர்லாம் எதுவுமே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பையன் வந்து மெழுகுபத்தியும் விளக்குலையும் தான் படிச்சிருந்தாங்க. அப்பப்போ பார்த்தீங்கன்னா மெழுகுபத்தியும் இருக்காது நண்பர்களே, விளக்கும் இருக்காது. பையன் இருட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்தாங்க. கரண்டே சுத்தமாக கிடையாது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சேகரன் அண்ணன் வந்து இந்த தகவலை வந்து நான் சொல்லியிருந்தேன். உடனே அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் பொருள்லாம் வாங்கி கொடுங்கப்பா, உடனே அவங்களுக்கு கரண்ட் இழுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் எடுத்து நண்பர்களே, கரண்ட் இழுத்தாச்சு. உதவி பண்ண சேகரன் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காம கமெண்ட்ல வந்து அந்த அண்ணன் எங்க இருந்தா நல்லா இருக்கும்ட்டு வேண்டிய நண்பர்களே. நன்றி வணக்கம். பேர்லாம் சொல்லவே இல்லை, வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனா பையன் வீட்டுல வந்து கரண்டே சுத்தமா கிடையாது. பையன் வந்து மெழுகுபத்திலையும் விளக்குலையும் தான் படிச்சுட்டு இருந்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து சேகரன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் பொருளுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கரண்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தம்பி கையால பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைட் எல்லாம் வீட்டுல எரிய போகுது நண்பர்களே. தம்பி கையால இது ஆன் பண்ணி மேல நல்லா எல்லாம் ஒரு சுவிட்சை போட்டுரும். கரண்ட் வந்துச்சா? இன்னும் சந்தோஷமா படிக்கலாம். சரியா? எல்லாருக்கும் வணக்கம். வந்து கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். மெழுகுபத்தி விளக்குல தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஐயப்பா நான் வந்து நேர்ல பார்த்தாங்க, கரண்ட் எல்லாம் இழுத்து கொடுத்துட்டாங்க. இனிமேல் நான் நல்லா படிப்பேன். கரண்ட் இழுத்து கொடுத்தவங்க உதவி பண்ண அண்ணன் ரொம்ப நல்லா இருக்கணும். உதவி பண்ண அந்த அண்ணன் எங்க நல்லா இருக்கணும். சேகர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே.